விண்ணில் பாய்ந்த புவி கண்காணிப்புக்கான EOS 8 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். For the flying rocket. Plus 40 seconds. Flex nozzle for pitch and yaw steering. Fin tip actuation for the passive roll control. ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம். மத்திய அரசு வெளியிடும் நாணயம் கலைஞரின் புகழ் மகுடத்தில் மற்றொரு வைரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக அவசர செயற்குழு. கட்சி நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படும் என தகவல். சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி வரும் 20ஆம் தேதி முதல் பாஜக நடத்தவிருந்த போராட்டம் வாபஸ். நாளை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அண்ணாமலை அறிவிப்பு. கோவை மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரிடம் அத்துமீறிய மத்திய பிரதேச இளைஞர் கைது. சிறிய காயங்களுடன் மீண்டும் சிகிச்சைக்கு வந்தபோது சிக்கினார். இலங்கையின் வவுனியாவில் 2,85,000 ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம். விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் கோயில் வளர்ச்சி நிதிக்காக ஏலம் விடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை. தொடர் மழையால் நிரம்பி வரும் நீர்நிலைகள். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 17 நாட்கள் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அடுத்த மாதம் 12ஆம் தேதி சென்னை திரும்புவார் என தமிழ்நாடு தொழில்துறை அறிவிப்பு. சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு மகுடம் விருது வழங்கும் விழா. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கு கௌரவம். மகுடம் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R பாலகிருஷ்ணன். சிறந்த அறிவியல் ஆளுமைக்கான விருது சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுவுக்கு அளிப்பு. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரை சென்று ஜொலிக்கும் நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு மனம் கவர் நட்சத்திரம் விருது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு சுவாரஸ்ய பதில். இல்லைங்க, எனக்கு அரசியல் சினிமாக்குள்ள இருக்க அரசியலை நான் சமாளிக்கவே பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன். நான் அரசியல் உட்பட எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடம் இல்லை என கனிமொழி ஆதங்கம். குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழர்களின் அளவு குறைந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகுடம் விருது வழங்கும் விழாவில் பேச்சு. மகுடம் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலகலப்பான பாட்டுக்கு பாட்டு போட்டி. பட்டுக்கோட்டையாரா யுகபாரதியா என பாடல் பாடி அசத்திய ஜெயக்குமார் மற்றும் சீமா. போட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது முன்னாடி சொல்லியாச்சு. சரியான போட்டியா பாட்டுக்கு. ஆந்திராவில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியதில் முறைகேடு என புகார். முன்னாள் அமைச்சர் ரோஜாவை விசாரிக்க விஜயவாடா காவல் ஆணையருக்கு CID பரிந்துரை. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம்.
நாளை காலை 6 மணி முதல் 24 மணி நேரம் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கிறது நடுவர் குழு. விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வினோத் நியூஸ் 18 தமிழ்நாட்டின் மகுடம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அறிவிப்பு. 200% தளபதியோட படமா இருக்கும். ஸோ கமர்ஷியலா எல்லாரும் பார்க்குற படமா இருக்கும். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதிமுகவின் விதிகளில் மாற்றம் செய்வது, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது என பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த கூட்டத்தினுடைய சாராம்சங்கள் இதுதான் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா அல்லது கூட்டத்திற்கு பிறகுதான் தெரிய வருமா? தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக, அதாவது தீர்மானம் வாசிக்க ஆரம்பித்த உடனேயே நமக்கு அதற்கான தகவல்கள் வந்துவிடும். அப்படின்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களின் தலைமையில் இந்த செயற்குழு அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அவசர செயற்குழு கூட்டத்தில் 9 கூடுதலாக 2 தீர்மானங்கள் 11 தீர்மானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் எதன் அடிப்படையில் இருக்க போகிறது? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது தொடர்பாக இருக்க போகிறது. அதே போல அடுத்த கட்டமான தேர்தலுக்கான தயாரிப்புகள் எப்படி இருக்கணும் என்றது இருக்க போகிறது. கட்சியின் வலுவை சேர்க்கும் வகையில் சட்ட விதிகள் மாற்றத்திற்கு இருக்குமா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது அப்படி சொல்லப்படுகிறது. சிறப்பு தீர்மானமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோல இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? கட்சியில இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் சேர்ப்பது பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மிக முக்கியமான சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ளும் பொழுது அது சார்ந்த விஷயங்களும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கட்டமைப்பு, அதிமுகவினுடைய கட்டமைப்பை வலு சேர்க்கும் விதமாக என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கான அடிப்படை பணிகளாக இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும். அதன் பின்னராக இந்த செயற்குழு தீர்மானத்திற்கு பின்னராக இதோடைய சாராம்சத்தை மூத்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வந்து இங்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் இருப்பார்கள். செயற்குழு ஏறத்தாழ 280 செயற்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்போனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்து ஏற்கனவே 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தின் போது கேட்டறியப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயற்குழு கூட்டமானது அவசர செயற்குழு கூட்டமாக அறிவிக்கப்பட்டு இன்றைய நாளில் அந்த கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. தீர்மானங்களை பொறுத்து அதிமுகவின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள், எதிர்கால வியூகங்கள் ஆகியவைக்கு அடித்தளமாக இந்த செயற்குழு வந்து இருக்கும் என்பது கட்சியின் மூத்த தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை உற்று நோக்கக்கூடியவர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. மிக முக்கியமாக அதிமுகவினுடைய இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. இதில் பேசப்படக்கூடிய சாராம்சங்கள் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.